அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். தை மாதத்தினுடைய சிறப்புகள் என்னங்க? தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இந்த மார்கழி பிறந்துருச்சு, இனிமேல் திருமண வயதுல உள்ள வரன்களுக்கு எல்லாம் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த தையிலையாவது முடிஞ்சிடாதா அப்படிங்கிற ஏக்கங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கு. அதுக்கு ஒரு திருப்பு முனை அப்படிங்கிறது இந்த தை மாசத்துல உண்டு அப்படின்னா நிச்சயமாக உண்டு. இந்த தை மாதத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா, உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் வந்து தன்னுடைய உச்ச பார்வையை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜோதிட ரீதியாக இதனுடைய கோணம் எப்படி இருக்குன்னா, வடக்கு திசை நோக்கி சூரியன் பயணிக்கக்கூடிய ஒரு காலமாக தட்சிணாயனம், உத்தராயணம் அப்படின்னா, தட்சிணாயனம் அப்படிங்கிறது அவருடைய வெப்பம் தணியக்கூடிய காலங்கள், அதுதான் தட்சிணாயனம். உத்தராயணம்ங்கிறது அவருடைய வெப்பம் ஏறக்கூடிய காலகட்டங்கள், அதை வந்து உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அயனம் அப்படின்னா பாதைன்னு அர்த்தம். அப்போ இந்த உத்தராயணம் உச்சத்தை நோக்கி, சூரிய பகவான் உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படின்னா எப்போதுமே இந்த தை மாசம் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மாதமாக தான் நம்ம பார்க்குறோம். சூரியன் இல்லாம இந்த உலகத்துல உயிர்கள் வாழ முடியாது அப்படிங்கிறது அந்த சூரியன் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது, நமக்கு நவகிரகங்கள்ல தலைமை கிரகம் எப்படி சூரியனோ அதே மாதிரி நம்ம வாழ்வியல் ஆதாரத்திற்கே அந்த சூரியனுடைய சக்தி அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமானது. அதை தான் ஆத்ம கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த சூரியனுடைய நிகழ்வு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு தேவைப்படக்கூடிய நிகழ்வு. இந்த மாதம் சூரியனை நம்ம வழிபடுவதனால நமக்கு நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. காரணம் என்னன்னா, கதின்னு சொல்லக்கூடியதே சூரியனை தான் சொல்றாங்க. ஒரு ஜாதகத்தில் விதி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னம் கெட்டா கூட, மதி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி கெட்டாலும் கூட, கதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ஒருவன் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்துட்டாலே அவங்க வாழ்க்கையில எல்லா செல்வங்களையும் பெற்றுவிடுவாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கமும் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவான் மகர ராசிகள் பிரவேசிக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அதாவது ஒரு இருட்டா இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வீடு, மகரம் யாருடைய வீடுனா சனி பகவானுடைய வீடு. அந்த சனி பகவான் ஒரு இருள் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இருளுக்கே வெளிச்சத்தை தரக்கூடியவராக இந்த சூரிய பகவான் அந்த ராசிக்குள்ள பிரவேசம் பண்றாரு. அப்படிங்கிறப்போ நம்ம வாழ்க்கையில இது தடங்கலா இருக்கு, இது நல்ல பலன்களை தரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த இருட்டால தவிக்கக்கூடியவங்களுக்கு அந்த வெளிச்சத்தை தரக்கூடிய அளவில் உருவாகக்கூடியது அந்த தை மாச பலன்கள் அப்படிங்கிறது. இதுல விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தை 1ஆம் தேதியே ரொம்ப ரொம்ப அற்புதமான மகர சங்கராந்தின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷம். ஒவ்வொரு வருடமே நமக்கு எத்தனையோ விசேஷங்கள் இருந்தாலும் இந்த தை மாதத்தில் இந்த பொங்கல் வைக்கக்கூடிய அந்த தினம் அப்படிங்கிறது நமக்கு அதனுடைய பலன்களை, நமக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அந்த பொங்கல் பானையை வச்சு சொல்லிடலாங்க. அந்த பொங்கல் சொல்லும், இயற்கை நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு பல ரூபங்கள்ல கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த பொங்கல் வைக்கக்கூடிய நிகழ்வே எப்படி தெரியுமா? காலையில் அதிகாலையில் குளிச்சு நீராடி அந்த பொங்கல் வைப்பதற்கான ஒரு நல்ல நேரத்தை பார்த்து, வாசல்ல மண்ணில் அடுப்பு கூட்டி பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு, அதற்கு மஞ்சள் கட்டி, அதற்கு பூ வச்சு, குங்குமம், சந்தனம் குங்குமம் வச்சு, அரிசி களைஞ்ச பாலை அதில் ஊற்றி, அதை பொங்கல் பொங்கி வரக்கூடிய அந்த தன்மையை வச்சு இந்த வருஷம் எந்த திசை நோக்கி பொங்குது. பொதுவாக பால் பொங்குறது, பொங்கல் பானை பொங்குவது வடகிழக்கு திசையில பொங்கினால் அந்த வருஷம் சுபிட்சமான ஒரு வருடம், அந்த வருடம் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது, அந்த குடும்பம் ரொம்ப மகிழ்வான ஒரு நிகழ்வுகளை எல்லாம் சந்திக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு மாறாக அது மாறி வெவ்வேறு திசைகள்ல, இப்ப கிழக்கு பரவாயில்லைங்க, வடக்கு பரவாயில்லைங்க, அதுவே தெற்குல மேற்குல அப்படிங்கிறப்பெல்லாம் அது சில கஷ்டங்கள், ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு சில காலகட்டங்கள்ல அந்த பால் வந்து கொதிச்சிடும், பொங்காது, கொதிச்சிடும். அப்படி கொதிக்கும் போது அந்த வருஷம் ஏதோ ஒரு சில குறைகள் இருக்கு, அந்த வருஷம் சில அசம்பாவிதமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு, அது என்னங்கிறத நம்ம கொஞ்சம் அலாட்டா இருந்து பார்த்து கவனிச்சு அதை சரி செய்து அதற்கு சில வழிபாட்டு முறைகளை, பரிகாரங்களை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வருடமாக அந்த வருடம் அமைஞ்சிடும். அதனால இந்த பொங்கல் பானையில அவ்வளோ விசேஷங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தருணம் அப்படிங்கிறது தான் இந்த தை மாத பொங்கலுடைய நிகழ்வு. அப்படி அந்த பொங்கலை வச்சு அதை நல்லபடியா அந்த பால் பொங்கி பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி குழவை போடுவாங்க. நம்ம பழைய காலத்து பாட்டிமார்கள்லாம் அந்த பால் பொங்கணும்னா அந்த குழவை சத்தம் அப்படிங்கிறது அவ்வளோ இனிமையானதாக இருக்கும். இன்னைக்கெல்லாம் நமக்கெல்லாம் அப்படியெல்லாம் குழவை போட வர்றதில்லை.
முயற்சி பண்ணுங்க. உங்களால முடியுதா அப்படின்னு சொல்லி. அந்த குலவை போட்டு அந்த இனிப்புடன் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக சர்க்கரை பொங்கல் வச்சு, கரும்பு தித்திப்பான கரும்புகளை வச்சு, பழங்களை வச்சு அந்த சூரிய பகவானுக்கு படையலிட்டு, அந்த சூரிய பகவான மட்டுமா கும்பிடுறோம். நம்ம வீட்ல பசுலருந்து, ஆடு மாடுலருந்து, கால்நடை ஜீவராசிகள் தை மாதம்னா, இந்த காளைகளுக்கெல்லாம் ரொம்ப கொண்டாட்டமான ஒரு மாதம்ங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற ஒரு நிகழ்வா வீர விளையாட்டுன்னா அது ஜல்லிக்கட்டு தான். அப்படி ஒரு ஜல்லிக்கட்டு நிகழக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்து ஒரு 3, 6 மாதங்களுக்கு அந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸா போய்க்கிட்டு இருக்கும். அதுல ஆடு மாடுலாம் வீட்ல வளர்க்குறவங்க, ஆடு மாடுகள்லாம் அவங்க நல்லா அலங்காரம் பண்ணி, குளிப்பாட்டி, அதுக்கு கலர் கலரா வர்ணங்கள் பூசி, ஆடு மாடு இல்ல வீட்ல நாய், பூனை எல்லாம் பெட்டு வளர்க்குறவங்க எல்லாம் அத குளிப்பாட்டி, அதற்கு நல்ல ஒரு அலங்காரம் பண்ணி மகிழக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இந்த தை மாதத்தின் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் என்னன்னா, தை அமாவாசை. இந்த தை அமாவாசை என்ன ஒரு சிறப்பு? தை அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உகந்த ஒரு மாதம். தவறுனங்களுக்கு தை மாதம். நம்ம வாழ்க்கையில வந்து பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய நித்திய கடமைகள்ல ஒண்ணு திதி தர்ப்பணங்கள் கொடுப்பது. அந்த திதி தர்ப்பணங்களை நான் கொடுக்க முடியல, நான் வெளியூர்ல இருந்தேன், வெளிநாட்டுல இருந்தேன், என்னால பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லக்கூடியவர்கள் ஆடி மாசம், தை மாசம், புரட்டாசி மாசம், மகாலய அமாவாசை, மாசி மாதம் வரக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இந்த தர்ப்பணங்கள் கொடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு அது அவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த வருடமே அவங்களுக்கு அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அவங்க மகிழ்வாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தையில தவறாம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தை மாதம் தவறாமல் உங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுக்கும்போது அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அளப்பரிய மகிழ்வான ஒரு சந்தோஷங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இதுல கூடுதல் இன்னொரு விசேஷம், இந்த தை மாதம் 1ஆம் தேதி தான் சூரியன் வந்து இந்த மகர ராசிக்குள்ள நுழையிறார். அந்த மகர ராசிக்குள்ள தன்னுடைய சுய நட்சத்திரமாக உத்திராட நட்சத்திரத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய ஒரு காலம். அப்போ ரொம்ப நல்ல பலம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. நம்ம அரசியல் சார்ந்த நிகழ்வுகள்லாம் இந்த 2026ல பெரிய அளவில் நம்ம அரசியல் மாற்றங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாற்றத்தை எல்லாம் அந்த சூரிய பகவான் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அந்த சூரியனுடைய நகர்வை வச்சு தான் நம்ம அந்த அரசியலினுடைய நிலைகளை வந்து தீர்மானிக்கம் பண்றோம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூரியனுடைய வலு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தேவையானது. அதனால சூரிய நமஸ்காரம் தை 1ஆம் தேதி தான் பண்ணணுங்கிறது இல்லைங்க. எப்போதுமே நம்ம சூரியனை பார்த்து நம்ம நமஸ்காரம் பண்றது நம்ம வாழ்க்கைக்கும் உடலுக்கும். இன்னைக்கு விட்டமின் டி குறைபாடுனால நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? பெரும்பாலும் நம்ம இந்தியர்களுக்கு விட்டமின் டி குறைபாடு வர்றது கிடையாது. ஏன்னா வெயில்ல வந்து அவங்களுடைய ஸ்கின்னே அதுக்கான ஒரு ஸ்கின்னு தான். ஆனா இன்னைக்கு நிறைய என்ன பண்றாங்க, இந்த விட்டமின் டி குறைபாடுனால அவங்களுடைய கலாச்சாரங்கள் வந்து மேலை நாட்டு கலாச்சாரங்களை பின்பற்றுவதனாலும் ஏசியிலேயே ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த வெயில்னா என்னன்னே பார்க்காம இருக்கிறவங்களுக்கு அந்த விட்டமின் டி குறைபாடு அப்படிங்கிறது வருது. அதற்கு தை மாதம் அந்த விட்டமின் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக, அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். விட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்க தினம் ஒரு மணி நேரமாவது இந்த தை மாசம் சூரிய வெளிச்சத்துல நில்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு விட்டமின் சத்துக்கள் அப்படிங்கிறது நிறைவாக கிடைக்கும்.